ஹலோ வணக்கம் கிரிக்கெட் கச்சேரி நண்பர்களே. இன்னைக்கு சூப்பர் எயிட்ல அடுத்த மேட்ச், அடுத்த சம்பவம் ஜிம்பாப்வே சம்பவம் பண்ண போறாங்களா? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கெத்தா நாங்க சூப்பர் எயிட் வந்துரும். கெத்தா அந்த கெத்த கன்டினியூ பண்ண போறோமான்னு முடிவு பார்க்கலாம். வாங்க இந்த மேட்ச்ல இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வெற்றி யாருன்னு மட்டும் இப்பயே சொல்லிடாதீங்க. இந்த மேட்ச்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் 8 எல்லாமே பயங்கர ட்விஸ்ட்டா போயிட்டு இருக்கு. நான் இந்த மேட்ச்ல ட்விஸ்ட் எப்படி இருக்கணும்னு ஒன் சைடா போயிட்டு இருந்தா? ஒன் சைடு இல்ல. யார் யார் ஜெயிப்போம்னு சொல்றோமோ அவங்கலாம் தோத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆமா. நம்ம என்ன நம்ம இல்ல போட்ட நான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் என்னதுல கொஞ்சம் ம், ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு. ம். இது ஓகே. இல்ல அதெல்லாம் விடுங்க. எனக்கு என்னமோ ஜிம்பாப்வே ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்க. ஜிம்பாப்வே இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் இருக்க பவருக்கு 11 பேரும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அது இவங்க பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி இவங்க ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்க. அதனால இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ். கொல்கத்தா, மும்பைன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க வின் சரி, பண்ணுவாங்க. ஓகே. ம். சாய் ஹோப்பும் பிரண்டன் கிங்கும் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. ஒரு சான்ஸ் இந்த லீக் மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட மாத்தல. எனி சான்ஸ் சான்ஸ் சாய் சான்சஸ் கோப் தான் கொண்டு அடிச்சிட்டாரு. வருவாங்கல்ல. சாய் கோப் ஒரு மேட்ச் 50 அடிச்சிட்டாருல. சின்ன டீம் கிட்ட அடிச்சாரு. நான் கோப் சொல்றேன் சான்சஸ் சார்ல பிரண்டன் கிங்காச்சும் உட்கார வச்சுட்டு கொண்டு வரலாம்ல. இல்ல அந்த டீம் 11 பேட்டிங் ஆடுறாங்க. ஒரு திருஷ்டி உடைக்கணும்ல. அவங்க மத்த பவர் ம். எல்லா ஓவருமே பவர் பிளே மாதிரி தானே ஆடுறாங்க. நாயர், ரூதர் போர்டு, ஹோல்டரு, ராமன் பவுலு, போதாதா? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மேட்ச்ல 160, 180 அடிச்சிடுறாங்க. அகில் ம். குசேனு, மேத்தி மேத்தி ஃபோர்டு ஆடு வர்றாங்களா இல்ல செஃபன் ரூதர் ஃபோர்டுங்கிற மாதிரிங்க. இவரு ரொமரேஸ போட்டு ஆடுவாங்களா? ரொமரேஸ போட்டா கடைசி 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு மேத்தி ஃபோர்டு ஆடிட்டு இருக்காங்க. உங்களோட கணிப்படி நாளைக்கு யார் ஆடுவா? ரொம்ப எஃபர்ட் பேட்டிங் கீழே உனக்கு டெப்த் தருவார்ல. இல்ல நான் இல்ல அதோட இன்னொரு அவங்க சொல்றேன். நீ பிராண்டன் கிங் உட்கார வைக்கணும்னு சொன்னீங்கல்ல. கீழே யார் இருக்கா தெரியுமா? அவங்க டீமுக்கு சப்ஸ்டியூட் சார்லஸ். மோசமா சான்சஸ் அதான் சொல்றேன். சான்சஸ் சார்லஸ் உள்ள கொண்டு வருவாங்கன்னு கேட்டேன். இது வரைக்கும் அவர் ஸ்டாட்டிக்ஸ் 69 மேட்ச்ல அவரோட தெரியும் தெரியும் பார்த்தேன். ஆவரேஜ் 20 வச்சிருக்காரு. ஆவரேஜ் 22 வச்சிருக்காரு. ஒரே ஒரு செஞ்சுரி. அது எந்த டீம் கூட அடிச்சாருன்னு கூட தெரியல. இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோட செம்ம சேசிங் 260 ரன் என்னமோ வெஸ்ட் இண்டீஸ் சேசிங் பண்ணுவாங்க போன வருஷம் அந்த மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா vs ஜோகனஸ்பர்க்ல நடக்கிற அந்த மேட்ச். சரி ஒரு ஓகே. செஞ்சுரி. எத்தனை ஆஃப் செஞ்சுரிங்கிற 5 ஆஃப் செஞ்சுரி. அதெல்லாம் ஒரு கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு நீ பிராண்டன் கிங்க ஆடிட்டு அவன் போயிடலாம். அதுவும் சாட்சி தான் சார். சரி, இங்க எங்கடா சஞ்சு சாம்சன் வந்தாரு? நீ அபிஷேக் சர்மா டக்கோட்ட அதை பத்தி பேசுங்க. அதெல்லாம் நாங்க அடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அஹ், அகில் குஷன் நல்ல பவர் பிளே பவுலர். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு தப்பு பண்றாங்களோ தோணுது. ஆமாமா அகில் அதை நான் குஷனை பார்த்தேன். பவர் பிளேல கொடுக்காம எதுக்கு கொண்டு வந்து அவர் மிடில் 16வது சொல்லிட்டு 18வது ஓவர்லாம் போட்டு அடி வாங்குறாரு. பவர் பிளே டான் 4 ஓவர் போட்டா 4 ஓவர் 28 ரன் 32 ரன் போட்டு போயிருவாரு. விக்கெட் எடுத்துருவாரு. முருகேஷ் மொட்டி கீழே போறதுக்கு 10 பவுலிங் ம். போறது ஒரு ஸ்பின்னர் இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு தள்ளி விடுறதுக்கு ஹோல்டரு, ரூதர் ஃபோர்டு, செஃபர்ட், மேத்தி ஃபோர்டு, சமார் ஜோசப் இருக்காங்க பவுலிங்கு. அதை விட்டுட்டு எதுக்கு நான் அகில் குசேன் கீழே ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் கூட நல்லா போடல. அவரோட கான்பிடன்ஸ் அடி வாங்கிருமோன்னு பயமா இருக்கு. சரி, சூப்பர் எயிட் மாதிரி சுச்சுவேஷன்ல. எனக்கு அதெல்லாம் கூட இல்லை. நீ அந்த பக்கம் விட்டுரு. எனக்கு ஜிம்பாவே பக்கம் வந்தீங்கன்னா நீ நம்ம இவங்கள ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க ஒரு டீமா நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க டீமுக்கு சிக்கந்தர் ராஜா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர் தர்றாரு. இன்னும் கீழே வந்தா கூட அந்த மோங்கியோலாம் நல்லா ஆடுறாரு. எனக்கு பார்க்க சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய டீம்ல நல்ல ஃபினிஷரும் வச்சிருக்க மாதிரி தான் தெரியும். நாம தான் பெரிய சரியா இந்த மேட்சஸ்லாம் பார்க்காதனால அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா வெஸ்ட் இண்டீன்ஸோட நீ நீ இவங்க ஸ்ட்ரெயிட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவங்க 5 மேட்ச்னா இவங்க 5 மேட்ச் வின்னு. இல்ல கடைசியா அததான் நான் ப்ரிவியூலயே சொன்னேன். ம், சூப்பர் எயிட் நம்ம அந்த லீக் அதை இது பண்ணோம்ல. ஜிம்பாப்வேக்கும் வெஸ்ட் இண்டீஸும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. ம், ஹெட் டு ஹெட் கரெக்டா 5 வச்சிருக்கான்னு அப்பயே சொன்னேன். ம். நீங்க சொல்றீங்க பிரைன் பென்னட் செம்மையாறாரு. நாட் அவுட் இதுல ஒரு டைம் கூட அவுட் ஆகல. அவரோட ஆவரேஜ் இன்ஃபினிட்டிவ். சரி, மறுபடியும் நல்லா விளையாடுறாரு. ரைன் போல் நல்லா பயங்கரமா அந்த இம்பட்டஸ் கொடுக்குறாரு. பிரைன் பென்னட் எவ்வளவுதான் ஸ்ட்ரைக் ரேட் 120 125 ஆனாலும் நல்லா அவரோட ஆடுறாரு. அந்த டீமுக்கு அது மாதிரி ஆ, பேட்ஸ்மேன் தான் வேணும். ரைன் போல் இம்பட்டஸ் கொடுக்குறாரு. நீங்க சொல்ற மாதிரி சிக்கந்தர் ராசா பயங்கரமா ஆடுறாரு. அதுக்கப்புறம் முனியங்கோ நல்லா ஆடுறாரு சொல்றீங்க. அதுக்கப்புறம் முனியங்கோக்கு அப்புறம் நான் 6-7 நான் அந்த ஸ்பாட் தான் ரொம்ப வீக்கா இருக்கும் ஜிம்பாப்வேக்கு. நான் இல்ல போனேன் அந்த ஸ்ரீலங்கா மேட்ச். இல்ல இல்ல அந்த ம். ஸ்ரீலங்கா மேட்ச் இவரு சிகந்தராஸ் அவுட் ஆனோம். திடீர்னு உடனே 2 விக்கெட் விட்டாங்க. அந்த முனியங்கா அந்த இந்த இவரு வரல ஜெயிச்சுனா வரல ஷார்ட் பீச் பால் 6 அடிக்கலாம் அங்கேயே மாட்டிருப்பாங்க கடைசி ஒரு 9 ரன். வெல்லிங்டன் மசகசாலாம் இருக்கார்ல. அவரும் நல்லா ம். பேட்டிங் பண்ணுவாரு.
நமக்கு அவரு அந்த சுச்சுவேஷன் இன்னும் வரல. ஒரு சேசிங்னா ஒரு அடிக்க போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவர் நின்று ஆடி தரக்கூடிய பிளேயர் தான் 6-7. இப்போ அவங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஒருவேளை அயர்லாந்து கூட ஒரு டீம் கூட போயிருந்தது பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அவன் எங்கேயுமே நீ பேட்டிங் ஃபெயிலியர் நீ பார்க்க நீ தான் அடிச்சுக்கிற இன்னும் கீழே பேட்டிங்ல அவன் எங்கேயுமே பேட்டிங் ஃபெயிலியர்ல தோத்த மாதிரி உனக்கு தெரியவே தெரியாது. இந்த சீரீஸ் எடுத்துனா பவுலிங் கூட அங்கங்கே இந்த ஓவர் மிஸ்டேக் பண்ண பேட்டிங் அவங்க எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததில்ல. அவங்கள ஸ்ட்ரெயிட் பிளான் இருக்கு. நம்ம கொடுக்குற ரன் 160. அந்த 160க்கு எப்படி அடிச்சா வின்னுங்கிறத பிளான் போட்டு வச்சிருக்காங்க. 180க்கே அந்த 160 போட்ட பிளானை 180க்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அதுவும் இல்லாமல் இப்போ பேட்டிங் பிச்சு தான் இதுல அவங்களுக்கு பண்ண தெரியாதா? அதுவும் ஸ்ரீலங்காவோட மோசமான பவுலிங் தான் வெஸ்ட் இண்டீஸ். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்ட் நகவரா எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ் அவரு நல்ல லெஃப்ட் பவுலர் ஹேண்ட் தான். பாஸ் பவுலர், நல்ல பவுலர் தான். மும்பைல உங்களுக்கு வந்து 3 ஸ்பின்னர் தேவைப்படாது. தேவைப்படாது. மடகசாவையோ இல்ல இன்னொரு கிரீமர் நல்லாவே பந்து போட்டாரு. அவரு மும்பை உட்கார மாதிரி வச்சிரும். கிரவுண்ட்ல தேவையில்ல. உட்கார வச்சு ரிச்சர்ட் நகவரா. ஏன்னா பிராடி வன்ஸ் போன மேட்ச் டெத் ஓவர்ல பயங்கரமா அடி வாங்கினாரு ஸ்ரீலங்காவோட. நீங்க துணித்து வெள்ளாலாகவே அடிக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ரூதர் போர்டும் ஹோல்டரும் பயங்கரமா கிழிச்சு விட்டுருவாங்க இந்த போற வேகத்துக்குலாம். இல்ல ஜிம்பாபே மாதிரி டீமுக்கு மும்மட்டத்தை புடிச்சிருவாங்க. ஆப்கானிஸ்தான் மாதிரியே தான். அந்த வெற்றி பெற நேரத்துல வந்து நம்மளாட்ட வாழ்க்கையில எந்த நேரத்துல வெற்றி பெறணும் அந்த நேரத்துல கரெக்டா கோட்டை விடுவோம்ல, அது மாதிரி ஜிம்பாபேவும் போட்டு விட்டுருவாங்க. அதான் பிரச்சனை. அந்த மும்மட்டத்தை புடிச்சிட்டாங்களா சூப்பர் எயிட்ல ஒரு தலகாலஜி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும்னா வெற்றி நாயகன் யாரு வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு? ஹெட்மயர் தான் போன வாட்டி ஒரு கிரைசிஸ் ஆகும்போது அவர் தான் அந்த பிச்சில் காப்பாத்தி கொடுத்தாரு. ஹெட்மயர் அடிப்பார், பிடிச்சி அடிச்சிருவாரு. இந்த மாதிரி டீம் எல்லாம் பிடிச்சி அடிச்சிருவாரு அவரு. சரி, ஜிம்பாபே ஜெயிக்கணும்னா தான் பவுலிங்க நீ தான் போடணும், பேட்டிங்க நீ தான் அடி கொடுக்கணும். நீ சொல்ல. சரி, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செப்பன் ரூதர் போட வர போறேன். நம்பிக்கை நாயகன். அவர் ஒரு 6 மாசமா அவரு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு சிகந்தர் ராசா ஒரு மேட்ச் ஐ திங்க் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸோட பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவர் ஆடும்போது இந்த பிச்சில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அப்ப ஜிம்பாபே ஃபேன்ஸ் கூட 3 பேர் 2 கொடி கட்டிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. நாளைக்கு சிகந்தர் ராசா பேட்ல படும் நினைக்கிறேன். யார் வின் பண்ணுவா? எனக்கு என்னமோ ஸ்லைட்டா சேசிங் வந்து ஜிம்பாவே எடுத்து ஒரு மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்பாவே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிம்பாபே வந்து ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்தியா தோல்வி, இந்தியா உள்ள வரணுங்கிறதுக்கோசரம் என்னென்ன பண்ணுறீங்க? ஜிம்பாவே ஜெயிச்சதாவது இந்தியா உள்ள வரட்டுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அடின்னு அடிச்சீங்க. ஆனா என் ரத்தம் ஓடுறது நான் இந்தியன்டா அப்படிங்கிறீங்களா? என்ன பண்றது, உங்களை நம்பி ஆரம்பிச்சாச்சு, நம்ம கடையை ஓட்டணுமே. சரி, நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிப்பாங்க, பச்சையா தெரியுது. நமக்கு என்ன பண்றது? இல்ல ஹார்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஆப்கானிஸ்தான் ஆடும்போது தோணும், யாரோட ஆனாலும் இந்தியாவோட ஆனாலுமே ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் விளையாண்டு ஜெயிச்சா நல்லா இருக்கும். எல்லாருமே அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. எனக்குமே ஜிம்பாபே மாதிரி ஒரு டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நாம கிரிக்கெட் ஓவரா நல்லா ஃபாலோ பண்றோம், எல்லா பக்கமும் ரிவ்யூவும் பண்றோம், இப்ப சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், பேசுறோம், எல்லாமே பேசுறோம். கிரிக்கெட் நாம வந்து இந்தியாவையோ இங்கிலாந்தையோ ஸ்ரீலங்காவையோ சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இது மாதிரி டீமை மட்டும் ஃபாலோ பண்ண பரவாயில்ல, பத்தாது. ஜிம்பாபே, ஆப்கானிஸ்தான், நேபாள் இது மாதிரி டீம் ஜெயிச்சு அவங்களோட பேர் நம்ம கண்ணுல பட்டுட்டே இருந்தா அதுவே ஒரு கிரிக்கெட்டோட சக்சஸ்ங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஏதோ கடைசியா சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா ஜிம்பாவே கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிடுவேன் கடைசியா. இவ்வளோ சென்டிமெண்ட்லாம் போகக்கூடாது. ஜிம்பாவே ஜெயிச்சு தானே நம்ம உள்ள போவோமா, அது மட்டும் கணக்கு பாரு. நமக்கு இதெல்லாம் சுயநலம் தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து வெற்றி வீரப்பெல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.